ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 பிஎம்க்கான இயர் சார்ட் பார்த்துடலாம். இயர் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன பெட்டிங் நம்ம போன வருஷம் என்ன பார்த்திங்கன்னா 992 பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இயர் சார்ட் பார்த்துட்டோம். அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயும் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 698 அதை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏ போர்டில் பெண்டிங் பார்த்திங்கன்னா 3, அதே மாதிரி 4 நம்பர் 17 பெண்டிங் நடக்குது. 5ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் பெண்டிங்கில் காட்டுது. இப்போ இந்த வீக் முழுவதும் பார்த்திங்கன்னா 1, 2 அதே மாதிரி 6, 7, 8 இந்த நம்பர்களாக விழுந்திருக்கு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 24 நாள் காட்டுது. அதே மாதிரி வந்து 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்குள்ளே தான் நம்ம வந்து நம்பரு சின்ன நம்பருக்குள்ளேயே விழுந்துகிட்ருக்கு. அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 76 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் 11 நாளும் 0 வந்து 18 நாள் பெண்டிங் காட்டுது. இதெல்லாம் கணக்கில் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்மளுடைய கேஸையும் கொடுக்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்துடலாம். ஏ போர்டில் 6, 9, அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 3, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 5. அடுத்தது வந்து ஏபி, பிசிஎஸ்சிக்கான போர்டு பார்த்துடலாம். ஏபி பொறுத்த வரைக்கும் 64, 93. அதே மாதிரி பிசிக்கான போர்டு பார்த்துடலாம் 40, 35. அதே மாதிரி ஏசி போர்டுக்கான இது பார்த்துடலாம். ஏசி போர்டு வந்து 60, 95. பாக்ஸ் பார்த்துடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 645, 930. அதே மாதிரி ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 640, 935. நம்ம வந்து ஹார்மோனிக்கான ஷோ பார்த்துடலாம். இப்போ அது இயர் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா 644 அதை கணக்கில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்மோனி ஷோக்கான மந்த்லி இது சார்ட்டை பார்த்துடலாம். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 798 வந்திருக்கு. அதே மாதிரி இதை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா என்ன பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹார்மோனி ஷோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான பெண்டிங் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6, 7, 8 இதை வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் காட்டுது. பார்த்திங்கன்னா இந்த 5 நம்பருக்குள்ளேயே நம்ம வந்து ஏ போர்டு வந்திருக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே. அதே மாதிரி பி போர்டை பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 39 நாள், 2 13 நாள், 3 வந்து 21 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படி டைப்பில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 6 வந்து 19 நாள் காட்டுது. அதே மாதிரி 7 16 நாள் காட்டுது, 8 13 நாள் காட்டுது. நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 9. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 6. அடுத்து ஏபிபிசி பார்த்துடலாம். ஏபி பொறுத்த வரைக்கும் 84, 92. பிசிக்கான போர்டு பார்த்துடலாம் 43,
26. அடுத்து ஏசி போர்டு பார்த்துடலாம். ஏசி போர்டு பொறுத்த வரைக்கும் 8396. அடுத்தது பாக்ஸ் பார்த்துடலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 846 923. அடுத்து ஏபிபிசி பார்த்துடலாம். 846 926. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 மணி ஷோக்கான இதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 8 மணி ஷோக்குண்டான நம்ம வந்து பார்த்துடலாம். இயர் சார்ட் வந்து என்ன இருக்குது பெண்டிங் ஆட்டுங்க அப்படின்னா 516. அதே மாதிரி நீங்கள் மந்த்லி சார்ட்டு பாருங்கள் 510. பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பாஸ் ஆகிருக்குன்னா 5 பாஸ் ஆகிருக்கு. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ வந்தீங்கன்னா 8 மணி ஷோக்கான ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான பெண்டிங் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து 32 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 10 நாள் பெண்டிங் காட்டுது 9ஆம் நம்பர். அதே 0 வந்து 15 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் 24 நாள் பெண்டிங் காட்டுது. இந்த 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 10 நாள் 21 நாள் பெண்டிங்லேயே 9ஆம் நம்பர் பெண்டிங்லேயே இருக்குது. அதனால் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம என்ன செய்யணும் 9ஆம் நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம கணக்கில் வந்து 1ஆம் நம்பரை சி போர்டில் 15 நாள் பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி 1ஆம் நம்பர் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. அதே மாதிரி 1 வரும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3 வந்து நம்ம கணக்கில் இருக்குது. அடுத்தது வந்து ஏபிபிசி பார்த்துடலாம். ஏபி போர்டில் வந்து 51 41. அதே மாதிரி பிசி போர்டில் 19 13. அது ஏசி போர்டு பார்த்துடலாம். ஏசி போர்டை பொறுத்த வரைக்கும் 59 43. அடுத்து பாக்ஸ் பார்த்துடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 கணக்கு சொன்னோம். அதனால் 513 419. அடுத்து ஏபிபிசியான பார்த்துடலாம். ஏபிசி பார்த்துடலாம் 619 410. நீங்கள் வந்து நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் தரேன். 73 391 63 727. இந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுவாங்க. நீங்கள் வந்து நம்பி போடலாங்க. வின்னிங்கான அடுத்த 10 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நம்பி வாங்க, வின்னிங் எடுக்கலாம். நம்பகமான கம்பெனி.